என் ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே சைக்காலஜியில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இது சைக்காலஜிக்கு 2வது வீடியோ. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ வரிசையாக கொடுத்துருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது அல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு, இது 2வது செட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் அ இராணுவ ஆல்ஃபா சோதனை ஒரு. விடை வெர்பல் டெஸ்ட், அதாவது சொற்சோதனை அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் வெர்பல் அண்ட் பிக்சர் டெஸ்ட் இன் டாரன்ஸ் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஆன்சர் 6,2, ஓகேவா? 6,2. டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை படச்சோதனைகளின் எண்ணிக்கை 6,2. மூணாவது கேள்வி, what is your opinion in the reforms of present education system? This question induces convergent thinking, logical thinking, divergent thinking, negative thinking. Answer divergent thinking. தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவிர் கருதுவன யாவை? இவ்வினா தூண்டும் சிந்தனை விரி சிந்தனை. நாலாவது கேள்வி பாருங்க. Feeling and reflecting of others' emotions like happiness and anger is. Answer sensitive. ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சியை காணும்போது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது உணர்வு மிகுதின்னு சொல்லுவோம். அஞ்சாவது கேள்வி, if the people of the society has high achievement motivation, the economic growth increases and the society gets modernized. It is given in the book. Answer the Achieving Society. இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா அச்சீவிங் சொசைட்டின்ற புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் த அச்சீவிங் சொசைட்டி ஏ. ஆறாவது கேள்வி, the concept of dash was introduced by Alfred Adler. Answer inferiority complex. Alfred Adler dash என்னும் கருத்தை தோற்றுவித்தார். ஆன்சர் தாழ்வு சிக்கல். ஏழாவது கேள்வி பாருங்க. ஸ்கேபியட் சிஸ்டம் இஸ் an example of displacement சொல்லுவோம். பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடத்தை. ஆன்சர் இடமாற்றம். எட்டாவது கேள்வி, counseling which focus on the problem of a patient is directive counseling. நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகர்தலின் வகை. ஆன்சர் நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல். ஒன்பதாவது கேள்வி, counseling to the counselee is to understand himself thoroughly. அறிவுரை பகர்தல் என்பது தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். 10வது கொஸ்டின், ஆப்டிடியூட் டெஸ்ட் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஒகேஷனல் கைடன்ஸ். நாட்டச் சோதனை பெரும்பங்கு வகிப்பது தொழில் தேர்வில் வழிகாட்டல். 11வது கேள்வி, எ குரூப் விச் ஹாஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். இன்டர்மீடியட் குரூப். முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு. ஆன்சர் நடுநிலை குழு, இன்டர்மீடியட் குரூப். 12th கொஸ்டின், ladering and pointing others for his fault are the characteristics of short temper. வலுச்சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர். ஆன்சர் முன்கோபி. 13, which of the following is not a projective technique? ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் இன்வென்டிங் டெஸ்ட். கீழ் காண்பவைகளுள் எது புறத்தேற்று நுண்முறை அல்ல? எது புறத்தேற்று நுண்முறை அல்ல அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் கவர்ச்சி அளவை முறை டி. 14, ஸ்ட்ராங் ஃபேமஸ் இன்ட்ரெஸ்ட் இவாலுவேட்டிங் டூல் இஸ் ஒகேஷனல் இன்ட்ரெஸ்ட் பேங்க். கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி தொழிற் கவர்ச்சி பட்டியல். 15வது வினா, சைசோஃப்ரீனியா இஸ். ஆன்சர் டி, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்.
உணர்ச்சி விண்ட நிலை என்பது உடல் நோய். Question number 16. Ergograph is used to explore physical fatigue. எர்கோகிராஃப் என்னும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடற்களைப்பு. 17வது வினா. The study of fluctuation of visual attention can be experimentally made with the help of a டாச்சிஸ்டாஸ்கோப். பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி டாச்சிஸ்டாஸ்கோப். 18வது கொஸ்டின். An educationist who had the eidetic imagery is டாக்டர் ராதாகிருஷ்ணன். மீத்தலி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராதாகிருஷ்ணன். முக்கியமான கொஸ்டின். 19வது கேள்வி. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் LADS லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ். எங்கேயாவது நமக்கு சைக்காலஜியில் இந்த எக்ஸ்பேன்ஷன் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? சில உளவியல் கருவிகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 20வது கேள்வி. The part of the brain which is induced by emotional stimuli is hypothalamus. மன வெளிச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி hypothalamus. 21. The person who published the researches related to unconscious mind is Watson. நனவிலி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர் வாட்சன். 22. The Plander's interaction analysis dash parts are based on teacher's activity. பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. 1 to 7. 1 to 7 பகுதிகள். 23வது கேள்வி. The Latin word sphere means look. sphere என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் பார்த்தல். Which one of the following is not an internal factor and the growth and development of children? கீழ்காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல? ஓகேவா? which one of the following is not an internal factorன்னு கேட்குறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. 25. Catholic theory of play activities has close relation with dash school of psychology. விளையாட்டு பற்றிய மனவியல் காதலர் கொள்கையானது டேஷ் கோட்பாட்டின் கருத்துக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. எந்த கோட்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நடத்தை கோட்பாட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. இது கேத்தட்டிக் தியரி வந்து பிஹேவியரிசம் அப்படின்ற ரிலேஷனோட ரொம்ப நெருங்கியது. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மாஸ்லோ ஹையரார்ச்சிக்கல் நீட் இஸ் சேஃப்டி நீட்ஸ். மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். மாஸ்லோ அடுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அவரோட அந்த ஹையரார்ச்சிக்கல் நீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எப்பயுமே அடிக்கடி ஒரு கொஸ்டின் அதிலேருந்து வரது உண்டு. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் சம்மந்தமாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நோட்ஸும் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ இந்த மாஸ்லோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து நான் உங்களுக்கு கிளாஸாகவே நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு 26 செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மாஸ்லோஸ் ஹையரார்ச்சிக்கல் நீடர்ஸ் பார்த்துட்டோமா? சேஃப்டி நீட்ஸ். 27 இன் மாரல் டெவலப்மெண்ட் த ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அக்கர்ஸ் டியூரிங் த ஏஜ் லிமிட் ஆஃப் 5 to 10 years. ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு 5 to 10. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டேஷ் ரெஸ்பாண்டிங், பனிஷ்மெண்ட் டேஷ் ரெஸ்பாண்டிங். நெகட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணும்? டிக்ரீசஸ் ரெஸ்பாண்டிங் வரும். பனிஷ்மெண்ட் டிக்ரீசஸ் ரெஸ்பாண்டிங் கொடுக்கும். ஓகேவா? எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை டேஷ், தண்டனை துலங்களை டேஷ். சரியா? எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை குறைக்கும், தண்டனையும் துலங்களை குறைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி. 29வது வினா. லேர்னிங் இஸ் பெஸ்ட் டிஃபைன்ட் ஆஸ். கற்றல் என்பது a relatively permanent change in behavior due to past experience. முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். கடைசி வினா 30வது வினா. எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் மெமரி இஸ் இனிஷியலி டன் பை எபிங்காஸ். நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் யாருன்னு கேட்டால் எபிங்காஸ். ஓகேவா? டியர் டீச்சர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க.
அல்டர்னேட்டிவாக நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இதோட 2 செட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இன்னும் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுபோக சைக்காலஜிக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கண்டிப்பாக நம்ம கிளாஸ் எடுக்க இருக்கோம். இது போக லாஸ்ட்டில் ஒரு 5 டெஸ்ட்டு, ஓகேவா? அதாவது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு 150 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் டெஸ்ட் வரப்போ, அதாவது உங்களுக்கு செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் இருந்து, ஓகேவா? செப்டம்பர் லாஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு மேபி அந்த ஒரு டைம் டேபிள் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.